வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் வீட்டிலேயே பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல பூரிக்குள்ளே மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து முதல்ல 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இது வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நாம் எடுக்கிற ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஈரத்துணி வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் வந்து இனிப்பு தண்ணியை வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து இனிப்பும் புளிப்பும் 2 டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ நாம் இது வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 40 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்து இது வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் இது வந்து நல்லா பிசைஞ்சு இதோட பல்ப்பு வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துக்கலாம். இதோட பல்ப்பு வந்து எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இந்த புளியில் வந்து மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுலேருந்து பல்ப்பு நாம் எடுத்துடலாம். இப்போ புளியில் உள்ள எல்லா பல்ப்பையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1/2 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது வந்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் வந்து ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற இனிப்பு தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். லைட்டாக திக்காகி வந்ததும் நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம இனிப்பு புளிப்பு தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நாம் பானிபூரியில் உள்ள அந்த கார தண்ணியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த விழுதை வந்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜாரை வந்து நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா,
கூடவே அரை டீஸ்பூன் கருப்பு உப்பு, அரை டீஸ்பூன் நார்மல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா அரிச்சு சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம கார தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து உள்ளே வைக்கக்கூடிய வந்து ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து 2 வேக வைத்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வைத்த பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேக வைத்த கருப்பு கடலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கருப்பு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பூரியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு வந்து ஊற வச்சு 30 நிமிஷம் போல் ஆகிட்டு இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 2ஆக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு உருண்டையை வந்து நம்ம ஈர துணி வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் இது வந்து நல்லா தேய்ச்சிடலாம். நல்லா மெலிசாக தேய்க்கணும். இந்த சப்பாத்தி கட்டை மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து இந்த மாதிரியான சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குக்கி கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன பாட்டிலோட மூடி வச்சு கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற இந்த மாவையும் வந்து நம்ம மறுபடியும் தேய்ச்சி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் பாதி அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பூரி மாவு போட்ட உடனே நாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் நாம் வந்து பூரியை போடணும். ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. பூரி வந்து போட்ட உடனே இப்படி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். எண்ணெய் வந்து கம்மி சூடில் இருந்துச்சுன்னா பூரி வந்து மேலே எழும்பி வராது. அதனால் மீடியம் டு ஹையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூரியை வந்து நம்ம போட்ட உடனே முதல்ல போட்ட பூரியை வந்து அப்பப்போ இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. பூரியை வந்து அப்பப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நாம் வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கணும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகலைன்னா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து சாஃப்ட் ஆயிரும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மாவுலேயும் வந்து பூரி பண்ணி ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அளவில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பூரி போல் கிடைக்கும். இப்போ நாம் வந்து பானிபூரி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இனிப்பு தண்ணியிலையும் கார தண்ணியிலையும் வந்து கொஞ்சம் பூந்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பூரியை எடுத்து மேலே வந்து லைட்டாக உடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். அதுக்கப்புறமா உரப்பு தண்ணி கூடவே கொஞ்சம் இனிப்பு தண்ணியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மும்பை ஸ்டைல் பானிபூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.